ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும், எந்த ஸ்டெப் வச்சு ப்ரொசீட் பண்ணணும், எல்லா ஐடியாவுமே என்சிஆர்டிக்குள்ளே இருக்கிற டெரிவேஷனில் முடிஞ்சிடும். தி ரிலேஷன் பிட்வீன் டைம் t and position is given by where alpha beta are constant, the retardation is. ரிட்டார்டேஷன்னா மைனஸ் ஆக்சலரேஷன் என்ன. அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் சைன் வந்துருக்கு. அப்போ நீங்கள் நெகட்டிவ் வரும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா வேர்ட்லேயே ரிட்டார்டேஷன் சொல்லிட்டாங்களா, இப்போ நான் இங்கே நெகட்டிவ் எழுத வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாக நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். சரி, ஆக்சலரேஷன் ஃபைன் பண்ணோம். ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனில் எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி அப்படி எழுத முடியாது. பிரச்சனை என்னென்னா, ஒரு இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இது எக்ஸ் இருக்குது. ஒருவேளை இங்கேயும் எக்ஸாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா, காமன் எடுத்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்திருக்கும், ஈக்குவல் டு டி. எக்ஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ நான் வந்து ரெகுலர் ஃபார்ம், இது பொசிஷன், இது வந்து டைம் ஃபங்க்ஷன். ஸோ அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டுலாம் போகலாம் ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் இப்போது அது பண்ண முடியாது. இது ரொம்ப யூனிக்கான ஒரு கொஷின். இது நான் என்ன சொல்ல வரேன், வெலாசிட்டி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டிஎக்ஸ் பை டிடின்னு கண்டுபிடிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணலாம், நான் அப்படியே ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறேன். டைம் இருக்கா, இது எக்ஸ் இருக்கா, அப்போது இதை ரீஅரேஞ்ச் பண்ணி என்னோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வர முடியாததுனால we can find dt by dx with respect to x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். dt by dxங்கிறது 1 by velocity. ஏன்னா velocity is dx by dt. நான் ரெசிப்ரோக்கல் ஆஃப் வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம் இதுட்டு வந்து. அப்புறம் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அப்படி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஆல்ஃபா எக்ஸ்னு மாறிடும், ப்ளஸ் வெறும் பீட்டா. ஏன்னா டி இந்த ஃபங்க்ஷன் டிவைடட் பை டிஎக்ஸ்ன்னு இருக்கும், டிஎக்ஸ் கேன்சல் ஆகிடும். வி இது வந்து 1 by வின்னு சொல்லியிருந்தேன்னா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிருச்சா. அப்போது வியோட ஃபார்முலா கிடச்சிருச்சு 1 by 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டான்னு கிடச்சிருச்சு. இது நம்ம கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இது வரைக்கும் கிடச்ச இன்ஃபர்மேஷன். பட் எனக்கு தேவை என்ன வேணும், ரிட்டார்டேஷன், ஐ மீன் ஆக்சலரேஷன் தேவைப்படுது. அப்படின்னா இதை மறுபடியும் டைம் வச்சு டிஃப்ரென்ஸ், ஆனால் டைமே இல்லையே உள்ள. இப்போ தான் நம்ம கான்செப்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ண ஒரு டெரிவேஷனில் இடையில வர்ற ஒரு பார்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு, ஆக்சலரேஷன் இப்படி எழுதலாம், டிவி பை டிடி தான் ஃபார்முலா இல்லை. பட் இதை நான் இப்படி எழுத முடியுமா, டிவி பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை டிடி. ஏன்னா அதில் பாருங்கள், டிஎக்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மிச்சம் டிவி பை டிடி இருக்குது. ஸோ 2 டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக எனக்கு ஆக்சலரேஷனை மாற்றிட முடியும். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கால்குலஸ் மெத்தடில் அந்த 3 ஃபார்முலா டிரைவ் பண்ண வருவோம். அதை டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஐடியா வச்சு தான் இங்கே ப்ரொசீட் பண்ண போகிறோம். இந்த டிஎக்ஸ் பை டிடிங்கிறது வெலாசிட்டி. ஸோ அதனால் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாக அதை நம்ம வந்து வின்னு எடுத்துக்கலாம். ஏன் தெரியுமா, ஆப்ஷன்ஸில் எனக்கு வியோட வி கியூப் எல்லாமே வி வந்திருக்கு. ஸோ அதனால் வியை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ எனக்கு தேவை டிவி பை டிஎக்ஸ். இது கண்டுபிடிக்க முடியும். ஏன் தெரியுமா, இதுதானே வி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கா. அப்படின்னா எனக்கு இந்த ஃபங்க்ஷனை வச்சு டிவி பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். ஸோ சால்வ் பண்ணிட்டு வரலாம். இப்போ இதோட எய்ம் என்னென்னா, எனக்கு டிவி பை டிஎக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சிடணும். ஸோ டிவி பை டிஎக்ஸ் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். அது பண்ணுறதுக்கு முன்னாடி இது பாருங்கள், டி பை டிஎக்ஸ் ஆஃப் வியோட வேல்யூ 1 by 2 ஆல்ஃபா அப்படின்றது, இது அப்படியே மேலே கொண்டு வந்து எழுதிக்கலாமா, 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா பவர் -1. ஸோ டினோமினேட்டர் இருந்து தான் மேலே கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனை பண்ணலாம். பவர் ஃபங்க்ஷன் செயின் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். -1 இருக்குது, அதனால் பவர் ஃபங்க்ஷன் இன்ட்டு அந்த உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்ஷியேஷன். ஃபஸ்ட்டு இந்த பவர் ஃபங்க்ஷன் பண்ணால் என்ன வரும், -1 இன்ட்டு 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா அப்படியே எழுதிக்கிறேன், சேஞ்சஸே பண்ணக்கூடாது. இன்ட்டு இங்கே வந்து -1 ஆயிருமா, ஏன்னா என்எக்ஸ் பவர் n-1 தானே பவர் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியல். ஸோ அதனால் என்னோட வேல்யூ -1, அப்புறம் ஃபார்முலாவில் வர ஒரு -1 -2ன்னு வந்துடும். இன்ட்டு இனி பவர் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டாவை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்படி பண்ணால் பீட்டா கான்ஸ்டன்ட், அதனால 0 ஆயிடுச்சு. இங்கே 2 ஆல்ஃபா எக்ஸ் இருக்குது, பாருங்கள் வெறும் 2 ஆல்ஃபான்னு ஒன்று மல்டிப்ளை ஆகும். ஏன்னா மிச்சம் இருக்கிறது டிஎக்ஸ் பை டிஎக்ஸ், அது 1. அப்போது 2 ஆல்ஃபா டிஎக்ஸ் பை டிஎக்ஸ்னு கிடச்சிருக்கும். டிஎக்ஸ் கேன்சல் ஆனதுனால 2 ஆல்ஃபா.
செயின் ரூல் யூஸ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ வி காட் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த -1 இருக்குது, -2 ஆல்ஃபா, இங்கே -2, அதனால் அது அப்படியே கீழே கொண்டு போயிட்டா 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டான்னு எழுதலாம். இப்போது டேரெக்டாக ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த -2 கீழே கொண்டு போனதுனால +2. இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக்கிடலாம். இதை மட்டும் பாருங்கள், இதையும் பாருங்கள். மேலே ஒரு 1 இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம். சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 1/2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா தானே வி. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1 ஸ்கொயர்னு கூட வச்சுங்க. 1/2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா இந்த என்டையர் ஃபார்ம் இருக்குல்ல, இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வி ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஏன்னா வி ஸ்கொயரோட ஃபார்மில் என்ன வரும், வி ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்படி வரும். அப்போ பாருங்கள், அதே தான் அங்கேயும் இருக்குது. 1 ஸ்கொயர்டு 2 ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த என்டையர் ஃபார்முலாவை ரிமூவ் பண்ணிட்டு நான் டேரெக்டாக வி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். டேரெக்டாக -2 ஆல்ஃபா, இது அப்படியே இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல நான் வி ஸ்கொயர் எழுதணும். அவ்வளோதான், டினோமினேட்டர் கொண்டு போயிடக்கூடாது, டேரெக்டாக வி ஸ்கொயர். இது வந்து டிவி பை டிஎக்ஸ். ஆன்சர் இன்னும் முடியல, அதனால் இங்கே எதுவும் பாருங்கள், எல்லாமே பி கியூபில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் ஆப்ஷன்ஸ் இல்லை. இது இன்னும் ஆன்சர் முடியல. இனி போய் இங்கே டிவி பை டிஎக்ஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டா இங்கே ஆல்ரெடி ஒரு வி இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு -2 ஆல்ஃபா வி ஸ்கொயர்ட் இன்டூ வி இருக்கா, அப்போ வி கியூப்னு மாறிடும். மைனஸ் ஏன் ஆப்ஷன் யூஸ் பண்ணலைன்னா ரிட்டார்டேஷன்னு சொன்னதுனால எனக்கு மேக்னிட்யூட் மட்டும் போதும், 2 ஆல்ஃபா வி கியூப். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், 2 ஆல்ஃபா வி கியூப் தான் ஆன்சர். அப்போ ஃபங்க்ஷன்ஸில் எப்போவுமே டைம் டிபெண்ட் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பொசிஷன் டைம் ஃபங்க்ஷன் தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா எக்ஸுங்கிறத ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணது டெரிவேஷனில் வர இந்த கான்செப்டை வச்சு மட்டும்தான். அப்போ அந்த டெரிவேஷன் எனக்கு புரியல, அந்த ஸ்டெப் எப்படி வந்துச்சுன்னு புரியலன்னா இந்த கொஸ்டின் என்னால் சால்வ் பண்ணியிருக்க முடியாது. அதனால தான் ஈச் அண்ட் எவ்ரி டெரிவேஷன்ஸ் இன் என்சிஆர்டி இஸ் இம்பார்ட்டன்ட் டு சால்வ் நியூமரிக்கல்ஸ். நீங்கள் என்சிஆர்டியில் வர டெரிவேஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சாலே உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ், என்ன ஃபார்முலா எடுத்துக்கணும், எந்த ஸ்டெப் வச்சு ப்ரொசீட் பண்ணணும், எல்லா ஐடியாவுமே என்சிஆர்டிக்குள்ளே இருக்கிற டெரிவேஷனில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எல்லா டெரிவேஷன்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கணும்.